வணக்கம் பாட்டி. என்ன டிவி பாக்குறீங்களா? நியூஸ்லாம் பாக்குறீங்க? நியூஸ் எல்லாம் பார்த்து நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதா? உங்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கதான் இந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுக்கு உதவி செய்ய. என் பொண்ணுதான் எனக்கு உதவி. நான் என் சொந்த காலிலே நின்றுக்குவேன். உங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு, உங்களுக்கு ஆள் வாரிசும் கிடையாது, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் அக்கம் பக்கத்துல நாங்க இருக்கோம். அதுதான் இந்த அசோசியேஷனே ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க. பொம்பளை பிள்ளைதான் எனக்கு எல்லாமே. அவன் தான் எனக்கு ஒரு சிங்கம் மாதிரி. என் வீட்டுக்காரர் இருக்கும்போது அவர் இதுல எல்லாம் சேரல, அவர் வழிதான் என் வழி. நானும் இதுல எல்லாம் சேரல. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. எல்லாமே ஆன்லைன் தான், இன்டர்நெட் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டிவி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ண தெரியுமா? எல்லாம் ஆன்லைன்லயே இன்டர்நெட்லயே நாங்க உங்களுக்கு அழகா பண்ணி கொடுப்போம். உங்க பேரை இந்த லிஸ்ட்ல சேர்க்க வந்திருக்கேன். 500 ரூபா தான் சந்தா பண்ணும். நீங்க வருஷத்துக்கு 500 ரூபா கட்டினா போதும், உங்களை ஜோரா ஜம்முன்னு வருஷம் போல நாங்க பாத்துப்போம். என் பொண்ணே ஆன்லைன்ல எல்லாம் பண்ணுவா. என்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல. வெளியில போனீங்க, உடனே வந்துட்டீங்க. கொடையை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், எடுக்கலான்னு வந்தேன். நான் வெளியில போயிருக்கிறேன்னு நினைச்சு எங்க அம்மா ஒரேடியா சேர்த்து அம்மிக்கல சேர்த்துலான்னு பாத்தீங்களா? உங்களை மாதிரி லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே இந்த என்ஜிஓ ஆரம்பிக்கிறோம். இந்தியாவிலே 100 பேருக்கு ஒரு என்ஜிஓ இருக்கு. தடிக்கு விழுந்தா ஒரு என்ஜிஓ தான். உங்களை மாதிரி பையங்களாம் வேலை வெட்டி இல்லாம இருக்கு, இது சம்பாதிக்க இது ஒரு வழி. லேடிஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்றது தான் எங்க நோக்கம். 500 ரூபா தான் சந்தா பண்ணும். 500 ரூபா கட்டினா உங்க வாழ்க்கை தரத்தை எவ்வளவா உயர்த்திடுவோம். 500 ரூபான்னா தெருவிலையா கிடக்கு, மரத்திலே காய்க்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. வெறும் 500 ரூபா கொடுத்தா உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவோம். இதுல நாங்க உங்களுக்கு பல வசதி பண்ணி கொடுப்போம். இந்த பணத்தை வச்சுதான் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுது. அப்பப்போ ப்ரோக்ராம்னு சொல்லுவீங்க, அதுல வெறும் சினிமா பாட்டு அது இதுன்னு தானே வைக்கிறீங்க. லேடிஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இதை நாங்க டிவிலே பாத்துக்குவோம். உங்களுக்கு நாங்க எவ்வளவோ பண்ணி கொடுப்போம். அக்கம் பக்கத்து வீடோட அனுசரிச்சுட்டு போகணும். இந்த ஏரியாவில மொத்தம் எத்தனை பில்டிங்? 150. அதுல மொத்தம் எத்தனை அபார்ட்மெண்ட் இருக்கு? ஒரு 500 அபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்தாங்க? இருக்கு, இந்த பேஜ் ஃபுல்லா இருக்கு. காட்டுங்க, ஒழுங்கா காட்டுங்க. பேஜ் ஃபுல்லானாலே 30 பேர் தானேப்பா. மெஜாரிட்டினா 300 பேராவது இருக்கணும்ல. உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தா தானே ஆளுங்க சேருவாங்க. ஏன் ஆளுங்க சேரல? உங்க கமிட்டில பெண்கள் இருக்காங்களா? முதல்ல மெம்பர்ல சேர்ந்தா தானே கமிட்டில சேர முடியும். கமிட்டில பெண்களே இல்லைன்னா அப்புறம் எப்படி பெண்கள் மெம்பரா சேருவாங்க? மெம்பர்ஷிப் பணத்துக்கு ஒழுங்கா ரசீது போட்டு தரீங்களா? அடுத்த வருஷம் நீங்க சந்தா பணம் கொடுக்குறோம், நாங்க ரசீது கொடுத்துருவோம். ஒவ்வொரு குவார்டரும் இன்கம் டேக்ஸ் கட்டணும், அதுக்கு உடனே ரசீது வேணும். அடுத்த வருஷம்னா 4 குவார்டர் வந்துருது. இப்ப கட்டுற பணத்துக்கு அடுத்த வருஷம் தான் ரசீதா. ரசீது என்ன சும்மா ஒரு பேப்பர்? 500 ரூபாய்க்கு என்ன ரசீது? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? பாட்டி ஒரு பேப்பர் ரசீது வச்சு என்ன பண்ண போறாங்க? பாட்டியோ தாத்தாவோ ஆணோ பெண்ணோ பணம் கொடுத்தா உடனே ரசீது கொடுக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 500 ரூபாய்க்கு இவ்வளவு கேள்வியா? இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க என்ன பெரிய அப்பா டக்கரா? நான் பெரிய அப்பா டக்கரா ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன அக்கா டக்கராவோ ஆன்டி டக்கராவோ இருந்துட்டு போறேன். எங்க அம்மா ஒரு ஆத்தா டக்கரா இருந்துட்டு போறாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு இத்தனை டக்கரா? இப்ப போய் ரிசர்வ் பேங்க்ல கேட்டாலும் ஆணோ பெண்ணோ யார் கையில இந்த காசு இருந்தாலும் 500 ரூபாய்க்கு ஒரே மதிப்பு தான். அது என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு பார்ட்டியோட 500 ரூபாய்க்கு இப்படி பேசுறீங்க? இப்ப உள்ள இருக்கிறது இப்ப நைஸா இப்ப பறிச்சுக்கணுமா நீங்க? என்ன இப்படி மரியாதை இல்லாம கேக்குறீங்க? இந்த அசோசியேஷனோட செக்ரட்டரி நாங்களாம் ஓட்டு போட நீ செக்ரட்டரி ஆன? உங்களுக்கு ஓட்டு போடணும்னு வர ஆசை இருக்கா? நாங்களாம் லேடிஸ் எல்லாம் ஓட்டு போட்டு தான் உங்க சங்கத்துக்கு தலைவனோ செக்ரட்டரியோ தேர்ந்தெடுக்கணும். அதெல்லாம் நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம், வருஷம் யாரு தலைவன், செக்ரட்டரி, ட்ரெஷரர்ன்ட்டு. அப்ப எதுக்கு நாங்க மெம்பரா இருந்து சந்தா கட்டணும்? பொம்பளைங்க கமிட்டிலே இருக்க முடியாது, ஓட்டும் போட முடியாது. அப்புறம் எதுக்கு எங்க பணம் உங்களுக்கு? ரசீதையும் ஒழுங்கா போட்டு கொடுக்கறது இல்ல, அதுக்கு எதுக்கு லேடிஸ் மெம்பர் ஆகணும், சந்தா பணம் கட்டணும்? எங்க பணம் மட்டும் வேணும், ஆனா ஓட்டு வேணாமா? எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லையா? ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தாதான் நீ தலைவன். நீயே தலைவன் வைக்கிற. 30 வருஷமா நடத்திட்டு இருக்கோம், இப்படிதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் யார் எழுதுனா? முதல்ல எங்க தாத்தா நிறுவனாரு, அவர் எழுதினாரு ரூல்ஸ். அந்த காலத்திலயும் இந்த காலத்திலயும் லேடிஸ் ஓட்டு போட்டதான் நீ தலைவன், இல்லன்னா ஃப்ராடு. எங்க பாட்டி காலத்துல ஊர் ஓரத்துல சாமியை நிக்க வச்சு சாமிக்கு 12 கை கொடுத்து ஒவ்வொரு கையிலையும் கத்தி கோடரியும் அருவாளையும் வச்சு 12 ஆயுதம் கொடுத்துருக்கு. அப்பெல்லாம் என்ஜிஓ எல்லாம் கிடையாது. அப்ப இந்த சாமி தான் எங்களுக்கு சப்போர்ட் எல்லாம். சாமி தான் எங்க ஊருக்கே பாதுகாப்பு. அப்புறமா எங்க காலம் வந்துச்சு. எங்க காலத்துல பாரதியார், நேரு, அம்பேத்கர், பெரியார் இவங்க எல்லாரும் பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தாங்க. எங்க 12 கையில 12 உரிமை கொடுத்தாங்க. படிக்கலான்னு கல்வி உரிமையும் கொடுத்தாங்க, கோர்ட்டுக்கு போலான்னு சட்ட உரிமையும் கொடுத்தாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு பாதுகாப்பு கொடுத்தாங்க. பேச்சு உரிமை, சொத்து உரிமை, ஓட்டு போடும் உரிமை,
வாகன ஓட்டு லைசன்ஸ் உரிமை இதெல்லாம் ஆணுக்கு சமமா பெண்களுக்கும் கிடைச்சிருச்சு. இப்படி எல்லா உரிமையும் கொடுத்தாங்க. இப்ப அடுத்த தலைமுறை சின்ன பொண்ணுங்க காலம். இப்ப அவங்க 12 கையிலயும் வேற வேற உரிமை இருக்கு. சோசியல் மீடியா இருக்கு. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு DLN அப்பாஸ் யூனிவர்சிட்டி 4 குறும்படங்களை வெளியிடுகிறோம். DLN அப்பாஸ் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும். இப்ப எல்லாம் சோசியல் மீடியாவா இருக்கு. பாட்டி காலத்துல கத்தி அருவாள் தான் ஆயுதம். எங்க காலத்துல படிப்பு கோட்டு சட்டம் தான் ஆயுதம். இப்போ சோசியல் மீடியா யூடியூப் தான் ஆயுதம். உங்க வண்டவாளம் எல்லாம் யூடியூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டுருவேன். இனிமே ஜாக்கிரதை. எங்க ஆத்தாட்டா கூட 500 ரூபாயோட மதிப்பா உனக்கு சொல்லுவேன். எல்லாருக்கும் 6 அடி நிலம் தான். 6 அடி எவ்வளவு நீளம்? நீங்க நான் 1.5 ஜான் கட்டுறீங்க. அந்த கணக்கோட தெரியாதா? என்ஜிஓல ஆடிட்டர் லாயர்லாம் இருக்காங்களா? ஒழுங்கா வருஷம் கணக்கு கட்டுறீங்களா? அதுக்கு வக்கீல்ல வந்துட்டாங்க என்ன பார்த்து அப்பா டக்கறன்னு கேட்டு. 500 ரூபாயும் வேண்டாம், மெம்பர்ஷிப்பும் வேண்டாம் சாமி.